இப்போ இங்கே முஸ்லீம்களுக்கு தனித்தனியாக கபரு நோண்டி அடக்கம் செய்கிறது கூட வசதி இல்லை. ஒரே கபூரில் பல பேரை போட்டு அடக்கம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ மாவேர் அல்லா தாலா ரசூலாட்ட ஒரு பர்மிஷன் வாங்கி வச்சுக்கிறாங்க. எனக்கு வாய்ப்பு வசதின்னு வந்தால் என்னோடய தகப்பனாரை நான் தனியாக எடுத்து அடக்கம் பண்ணிக்குவாங்க. அதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹி. அந்த அடிப்படையில் அவங்க மசூரா செய்கிறாங்க. மசூராவின் அடிப்படையில் இந்த மாதிரி அடிக்கடி மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தாக்க இங்கே இருக்கக்கூடிய ஜனாசாலாம் அடிச்சுக்கிட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு மேடான பகுதியில் எடுத்து அடக்கம் செய்வோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு அந்த ஜனாசாலாம் எடுக்கப்படுது. எடுத்து மேடான பகுதியில் அடக்கம் செய்கிறாங்க. மேடான பகுதிங்கிறது இந்த பகுதியில் காமௌண்ட் இருக்குது பாருங்கள். இது அப்போ மேடாக இருந்துச்சு, அங்கே அடக்கம் செய்யும். இப்போ சோதாக்கள் அடக்கம் செய்யப்பட்டது அங்கே. சரியா? 30 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த உடம்பு அப்படியே இருந்துச்சா? ஏன்னா அல்லாஹ் தஆலா சில நல்ல அடியார்களோட உடம்பை இந்த மண்ணுக்கு ஹராமாக்கிடுவான்.